நீலகிரி மாவட்டத்தில் 1000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் பரந்து விரிந்துள்ள கோடநாடு எஸ்டேட் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் அவரது தோழி சசிகலாவுக்கு சொந்தமானது. ஜெயலலிதா இருந்தவரை அவர் ஓய்வெடுக்க செல்லும் போது மட்டுமே செய்திகளில் அடிபட்ட கோடநாடு எஸ்டேட்டில் அவரது மறைவுக்கு பின் 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி அதிகாலையில் நடந்த கொலை கொள்ளை தமிழ்நாட்டையே உலுக்கியது. பல்வேறு பாதுகாப்பு வளையங்களை தாண்டி அன்று அதிகாலை கோடநாடு எஸ்டேட்டுக்குள் புகுந்த கும்பல் ஒன்று அங்கிருந்த காவலாளி ஓம் பகதூரை கொலை செய்துவிட்டு ஜெயலலிதா மற்றும் சசிகலா அறையில் இருந்த பொருட்களை கொள்ளையடித்து சென்றது. கொள்ளை கும்பலால் தாக்கப்பட்ட மற்றொரு காவலாளி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டார். சிசிடிவி கேமரா கண்காணிப்பு, ஒவ்வொரு கேட்டிலும் காவலாளிகள் என பாதுகாப்பு அரணாக இருந்த கோடநாடு எஸ்டேட்டில் நடந்த கொலை கொள்ளை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினாலும் அங்கிருந்து என்ன பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது என்பதை காவல்துறையினர் முழுமையாக கூறவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்தது. கொலை கொள்ளை தொடர்பாக ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநரும் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவருமான கனகராஜ், அவரது நண்பரும் கேரளாவைச் சேர்ந்தவருமான சயான் உள்ளிட்ட சிலரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். கோடநாடு கொலை கொள்ளையை கனகராஜ் தலைமையிலான கும்பலே செய்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிப்பதாக தகவல் வெளியான நிலையில் கனகராஜ் மர்மமான முறையில் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். ஆனால் கனகராஜ் மரணம் திட்டமிட்ட மரணம் என்று அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். ஏங்க, முதல்வர் ஒன்றும் நல்லவர் நேர்மையானவரெல்லாம் இல்லை. 82ல் ரெண்டு மல்டர் கேஸில் இவர் அக்யூஸ் நம்பர் 3. சரிங்களா? இது முதல்வர் நல்லவரெல்லாம் கிடையாது. அதே மாதிரி பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு நின்று 26 ஓட்டு வாங்கினாரு. பழனிசாமி என்ன சொல்லி கொடுத்து சொல்றாரோ அதை டிஐஜி சொல்றாரு. ஏன்னா அவரு கீழே தானே அவங்க வேலை பார்க்குறாங்க, அவங்களோட இலாக்கா தானே, அது இவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதனால அதில் எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. அதனால நான் நீதிமன்றத்தை நாடினா தான் எனக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத நீதிமன்றத்தை நாடுறேன். கோடநாடு கொலை கொள்ளை நடந்து ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில் 2017 ஏப்ரல் 28ஆம் தேதி கனகராஜ் விபத்தில் இறக்க அடுத்த சில மணி நேரங்களில் அவரது நண்பரான சயான் குடும்பத்தோடு விபத்தில் சிக்கினார். கேரளாவுக்கு சென்று கொண்டிருந்த சயான் கார் மீது மற்றொரு வாகனம் மோதியதில் அவரது மனைவி வினுப்பிரியா மற்றும் மகள் நீத்து ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துவிட சயான் மட்டும் காயங்களுடன் உயிர் தப்பினார். அதே நேரத்தில் கேரள மாநிலம் வாளையாரைச் சேர்ந்த மனோஜ் உள்ளிட்ட 8 பேரை அடுத்தடுத்து கைது செய்த போலீசார் கோடநாடு எஸ்டேட்டில் இருந்து அவர்கள் கொள்ளையடித்த ஜெயலலிதாவின் படம் பொறித்த கடிகாரங்கள் மற்றும் கிறிஸ்டல் கரடி பொம்மையை பறிமுதல் செய்தனர். கோடநாடு எஸ்டேட்டில் இருந்து பல கோடி ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் ஏராளமான சொத்து ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் என பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் வெறும் கடிகாரம் மற்றும் கரடி பொம்மை சிக்கியது விவாத பொருளானது. தமிழக காவல்துறை உரிய விசாரணை நடத்தவில்லை என்றும் சிபிஐ விசாரணை தேவை என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. போலீஸ் விசாரணை நடந்து கொண்டிருந்த போதே கொடநாடு எஸ்டேட்டில் சிசிடிவி ஆபரேட்டராக இருந்த தினேஷ்குமார் என்ற வாலிபர் 2017 ஜூலை 3ஆம் தேதி கோத்தகிரியில் தற்கொலை செய்து கொண்டார். கோடநாடு கொலை கொள்ளை மட்டுமின்றி எஸ்டேட்டுடன் தொடர்புடையவர்களின் அடுத்தடுத்த மரணம் பற்றியும் விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் சம்பவம் நடந்து சுமார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2019ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி டெல்லியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் கோடநாடு கொலை கொள்ளை தொடர்பான ஆவணப்படம் ஒன்றை வெளியிட்டு அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது திடுக்கிடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். Om Bahadur killed. It was an unexpected action. Then it would be connected to Kanagaraj and the Kanagaraj phone and all these things going to Palanisamy and his coteries. So it can be some kind of a blow up will come. So that is a major link. They killed him. That one of the link is gone. And CCTV operator is interesting. He was the one who operating CCTV. That also he also killed. Because the question will come, innocent two people, because of
Sayan's wife and kid. Not in Tamil Nadu, in Kerala, within hours. See the chain of killing. As a journalist, I will welcome such a move. Okay, I will face it and I will prove it. Edappadi Palanisamy is the killer. It is my conviction. கோடநாடு கொலை கொள்ளை தொடர்பாக கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளிவந்த சயான், வாளையார் மனோஜ் ஆகியோரும் பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டனர். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை தொடர்புபடுத்தி சயான் வெளியிட்ட குற்றச்சாட்டுகள் பெரும் விவாத பொருளாகின. 5 வருஷமா எனக்கு இந்த கனகராஜங்கிறவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி கொஞ்சம் கேரளாவிலேருந்து ஆளுகளை செட் பண்ணணும், நம்ம கோடநாடு ஸ்டேட்டுக்கு போய் இந்த மாதிரி வேலை வந்து இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது, அதனால எல்லாத்தையுமே கேரளாலேருந்து செட் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. இந்த விஷயமா என்கிட்ட ஒரு டிசம்பரில் சொன்னார். இந்த ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூட நான் ஒரு ஜனவரி ஃபெப்ரவரியிலலாம் சென்னை போனேன், சொன்னேன். அதுக்கு பிறகு கேரளாவிலேருந்து ஆளுகளை செட் பண்ணிவிட்டு ஏப்ரல் மாதம் போனேன். போகும்போது கூட அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எனக்கு கேரண்டி சொல்லியிருந்தார். நம்மளோட சிஎம் பழனிசாமி தான் பின்னாடி இருக்காங்க, எந்த விதத்துலையும் நீங்கள் வரீடாக வேண்டாம்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த இதுக்கு போனேன். எனக்கு கனகராஜ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எங்கிட்ட அப்படி கேரண்டியாக சொன்னாங்க. அதனால தான் இதுக்கு போனேன். கோடநாடு விவகாரத்தில் தன் மீதான குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்த எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் மீது அவதூறு வழக்கை தொடர்ந்தார். அரசியலில் பெரும் புயலை கிளப்பினாலும் கோடநாடு கொலை கொள்ளை தொடர்பான பல மர்மங்கள் இன்னும் விலகாமலேயே உள்ளன. 24 மணி நேரமும் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு, ஒவ்வொரு நுழைவு வாயிலிலும் காவலர்கள் என பாதுகாப்பு மிகுந்த கோடநாடு எஸ்டேட்டில் ஒரே ஒரு காவலாளியை தாக்கிவிட்டு 11 பேர் கொண்ட கும்பல் நுழைவது சாத்தியமா? கொலை கொள்ளை நடந்தபோது கோடநாடு எஸ்டேட் முழுவதும் சிசிடிவி செயல்படாமல் போனது எப்படி? கொள்ளை போன ஆவணங்கள் பற்றி போலீசார் வாய் திறக்காதது ஏன்? கொள்ளை நடந்தபோது கோடநாடு பங்களாவில் இருந்த பொருட்கள் என்ன என்பது பற்றி எஸ்டேட்டின் உரிமையாளர்களிடம் விசாரணை நடத்தப்படாதது ஏன்? கொலை கொள்ளை வழக்கை நீர்த்து போக போலீஸ் முயற்சித்ததா? அம்மாவின் ஆட்சி என்று கூறி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு ஆட்சியில் இருந்த போதும் கோடநாடு வழக்கை விசாரித்து முடிக்கப்படாததன் பின்னணி என்ன? கொலை கொள்ளை நடந்த 4 நாட்களில் முதல் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட ஓட்டுநர் கனகராஜ் விபத்தில் சிக்கி இறந்தது எப்படி? கனகராஜ் இறந்த சில மணி நேரங்களில் சயான் விபத்தில் சிக்கியது எப்படி? சிசிடிவி குறித்த விசாரணை தொடங்கிய சில வாரங்களில் கோடநாடு எஸ்டேட் சிசிடிவி ஆபரேட்டர் இறந்ததன் பின்னணி என்ன என பல்வேறு கேள்விகளுக்கு விடை தெரியாமல் உள்ள நிலையில்தான் தற்போது காவல்துறை விசாரணை வேகமெடுத்துள்ளது. இதனால் அடுத்து வரும் நாட்களில் கோடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.